ஏ வசந்தி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏங்க பயந்துட்டீங்களா? நான் எப்படி நல்லா நடிச்சேனா? என்னது நடிச்சியா? நான் கூட உனக்கு என்னமோ ஆயிட்டுன்னு டாக்டரை கூப்பிடவா சாமியாரை கூப்பிடவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, எதுக்கு இந்த விபரீத விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அதுவா, நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூபு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ரீல்ஸாக போட்டு வைரல் ஆகி ஃபேமஸ் ஆக போகிறேன். டான்ஸ் ஆடி பாட்டு பாடி நடிச்சு ஒரு நடிப்பு அரக்கின்னு பேர் வாங்க போகிறேன். இதெல்லாம் நமக்கு தேவையா வசந்தி? அட நீங்க வேற, நடிப்பு அரக்கின்னு பேர் வாங்குறது மட்டும் இல்ல, அந்த கையோட பிக் பாஸ் போறேன். போய் டைட்டில் வின்னரான எத்தனை லட்சம் கொடுப்பாங்க தெரியுமா? அதை வாங்கி நானே படம் எடுத்து அதுல நானே ஹீரோயினா நடிக்க போறேன். என்ன பிக் பாஸ் போறியா? இதான் நடக்கிற கதையா? அட என்னங்க நீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் மட்டும் சோஷியல் மீடியால வைரல் ஆகி ஒரு நடிப்பு அரக்கி நடிப்பு ராட்சசின்னு ஆனேன்னு வைங்க, அந்த பிக் பாஸே நம்ம வீட்டு காலிங் பெல் அமுக்கி வெத்தலை பாக்க வச்சு சிவப்பு கும்பல விரிச்சு நீ கூட்டிட்டு போவாரு பிக் பாஸ் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்னைய தான் சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. நல்லா பெருசா பேனர் வச்சு நடிப்பு அரக்கியே வருக வருக அப்படின்னு எழுதி வச்சு என்னைய கூப்பிட்டு சீஃப் கெஸ்டா மேடையில பேச சொல்லுவாங்க ஒவ்வொரு காலேஜ்லயும். என்னது அரக்கி இல்லாம ஸ்கூல் காலேஜ்ல சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க? உங்களுக்கு நான் ஃபேமஸ் ஆயிருவேன் பொறாம, என்கிட்ட எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்க வருவாங்கன்னு பொறாம. இப்போ வெளியே வாங்கி